வங்கக்கடல் போல அகில இந்திய அரசியலும் புது பரபரப்பை அடைஞ்சிருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் பெற்ற மகா வெற்றியால் புதிய உத்வேகம் அடைந்திருக்கிறது பாஜக. லோக்சபா தேர்தலில் அடைந்த பின்னடைவிலிருந்து மீண்டிருக்கிறதா ஆளுங்கட்சி அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் என்றால், மீட்சியை நிரூபிக்க வேண்டிய களங்களான ஹரியானா, மகாராஷ்டிரா ரெண்டுத்திலையும் கோட்டை விட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இந்த தோல்வியே செல்லாது. இந்த தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது, குறிப்பாக இவிஎம் டேம்பரிங் நடந்திருக்கிறது அப்படின்னு புதிய புதிய குற்றச்சாட்டுகளை உச்சபட்ச அளவில் கூர்மையாக வைக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதில் நிறைய புதிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்குது. இதெல்லாம் மும்பை பக்கம் அப்படின்னா, மும்பையில் இன்னும் முதலமைச்சர் யார் அப்படின்னு முடிவால் அதில் ஒரு போட்டி நடக்குதா அப்படின்னெல்லாம் விவாதம் நடந்துட்டுருக்குன்னா, டெல்லியில் பாராளுமன்றத்தில் விவாதமே நடக்கலை. டெல்லியில் ஒரே கலேவரம், நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க எதிர்க்கட்சிகள். குறிப்பாக அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம், உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கலவரம், இவற்றையெல்லாம் எழுப்பி சுட்டி காட்டி பிரச்சனை பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகள். பிரதமர் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக விவாதங்களில் பங்கேற்கிறதே இல்லை அப்படின்னும் கூடுதலாக சேர்த்து சொல்கிறாங்க. மக்களால் தோற்கடிக்கப்பட்டவங்க பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க, முடக்கிறாங்க, ஹைஜாக் பண்ணுறாங்கங்கிறது பாஜக பாய்ச்சலுக்கு பிரேக் போடுகிறதா இந்தியா கூட்டணி, குறிப்பாக பாராளுமன்றத்தில். இதுதான் தலைப்பு. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் பாஜகவுடைய மாநில செயலாளர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைகிறார், திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைகிறார், வலதுசாரின்னு சொன்னால் கோச்சுப்பார் அவர், மற்றும் நம்முடைய திரு அருணன் அவர்கள் இணைகிறார், அவர் இடதுசாரின்னு சொன்னால் கோச்சுக்க மாட்டார், பேராசிரியர் அருணனையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்களும் இணைகிறார்கள். திரு சூர்யா கிட்டேருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரிய தலைவலியாக தான் இருக்குல்ல எதிர்க்கட்சிகளுடைய பாய்ச்சல். ராகுல் காந்தியை சமாளிக்கிறதே சவால் அப்படின்னா, இன்றைக்கி வயநாட்டிலேருந்து பெரும் வெற்றியோட பிரியங்கா காந்தி வந்திருக்கிறாங்க. திணறீங்க போல் இருக்கு. இல்லை, ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் தோற்ற மகாராஷ்டிரா தேர்தலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 15 ஆண்டுகளில் 89 தேர்தல்களில் தலைமை தாங்கி தோல்வியை கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சிக்கு. இதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட். அவங்க 99 எம்பி இருந்தாலும் சரி, 50 எம்பி இருந்தாலும் சரி, 40 எம்பி இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதில் ஒரு நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இதே எம்பிக்கள் ஆனால் ரெஜிஸ்ட்ரியில் மட்டும் டெய்லி கையெழுத்து போட்டுட்டு தினமும் கிடைக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் படியை மட்டும் தவறாங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்றதும் எப்படி 2004லேருந்து 14 வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா? அந்த மாதிரியா? இல்ல, அப்ப எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு அன்னைக்கு? என்ன கணக்கு? காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வைஸ் கம்மியாக தான் நடந்திருக்கும். அப்போ 2G ஊழல் மாதிரி மிகப்பெரிய ஊழல்கள்லாம் நடந்தது. அதற்கு தீர்வு வேணும்னு போராட்டம் பண்ணி 2G லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகி அது ஊழல்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஊழலுக்காக போராடுறாங்க? இப்போ நம்ம 2G லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு தவிர எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் நீங்க நிரூபிக்கல. 2G லைசன்ஸ் ஏன் கேன்சல் ஆச்சு? முறைகேடு நடந்ததுனால கேன்சல் ஆச்சு. கோர்ட் ஆஃப் லால நீங்க நிரூபிக்கல. அது சுப்ரீம் கோர்ட் 2G லைசன்ஸ் எதன் அடிப்படையில் 2012 2Gல ஊழல் நடந்திருக்கு, இன்னார் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு யாராவது கண்டுபிடிச்சாங்க? முறைகேடு நடந்ததனால் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டது. அது முறைகேடு நிரூபணமானதனால் லைசன்ஸ் கேன்சல். அது ஒரு பிரைமா ஃபேசி அடிப்படையில் செஞ்சிருக்காங்க. அந்த முறைகேடுல ஊழல் பணம் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்றதுதான் இப்போ வழக்கே தவிர, அது முறைகேடு நடந்ததா இல்லையான்றது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ இவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் மோடி அவர்களை தேர்தல் மூலமாக மக்களின் மனங்களை வென்று ஜெயிக்க முடியாதுன்றது முடிவாயிடுச்சு. இப்போ அடுத்தது உள்நாட்டில் எப்படி பிரச்சனையை ஏற்படுத்தலாம், கலவரங்களை உண்டாக்கலாம், இந்த மேண்டேட்டையோ இல்லை எலெக்ஷன் ப்ராசஸையோ எலெக்ஷன் கமிஷனையோ எப்படி சிறுமைப்படுத்தலாம், தேர்தலில் பெறக்கூடிய வெற்றிகள் எல்லாம் ஏமாற்றி பெறப்பட்டது, இவிஎம் மெஷினில் குளறுபடி செய்து பெறப்பட்டது அப்படின்ற ஒரு மிக மிக கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 2004லேருந்து 2014 வரைக்கும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தோம். ஒரு முறை கூட இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி இவிஎம் மெஷின் எல்லாமே குளறுபடி பண்ணிட்டாங்க, இவங்க ஏமாத்தி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த எலக்டோரல் ப்ராசஸ் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைப்பதற்கு நாங்க எந்த நடவடிக்கை? ஜனநாயகத்துல அந்த கேள்வியே வராதா? உதாரணத்துக்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வைப்பாரு, அவங்கள்ட்ட நீங்க பதில் சொல்லுங்க. பட் அவங்க எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை, ஐம் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட், 5 மணிக்கு ஓட்டிங் முடிகிற காலத்தில் 58.12% அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு அது 65% ஆகுது.
ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி 66% ஆகுது. அதாவது 70 லட்சம் வாக்குகள் கூட வருது. இதுல ஒரு இந்த டிஸ்கிரிபன்சியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எழுப்புறாங்க. இந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டிய சந்தேகமா இல்லையா? இந்த டேட்டால இவங்க எப்படிலாம் ஃபட்ஜிங் பண்றாங்க நான் சொல்றேன். முதல்ல போஸ்டல் ஓட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டு இவ்வளோ ஓட்டு தான் பதிவாச்சு ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு குளறுபடி பண்ணுறாங்க. சித்தார்த் வரதராஜன் வயரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கிள் எழுதினார். ஆனால் அதில் போஸ்டல் ஓட்டை வந்து கணக்கு இல்லாமல் இவங்க பதிவு செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆர்டிக்கிளே அழிச்சிட்டு அந்த எடிட்டரே மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி இப்போ 5 மணிக்கு தேர்தல் முடிவு, 6 மணிக்கு தேர்தல் முடிவுனா 6 மணிக்கு தேர்தல் முடியுது. அந்த கடைசி 1 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஓட்டிங் வந்து சேர்த்து தான் அன்று இரவு வந்து தோராயமான ஒரு பெர்சன்டேஜ் வெளியிடப்படும். 75 லட்சம் வாக்கா 76 லட்சம் வாக்கா 7% 8% வாக்கு 7 5 60 70 லட்சம் எதுவுமே உண்மை கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய புல்லட்டின் வச்சு தானே சொல்றாங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் புல்லட்டின் என்னன்னா அன்னைக்கு இரவே வந்து ஃபைனல் ரிசல்ட் சொல்லிடலாமே. அன்னைக்கு இரவே என்ன சொல்றாங்கன்னா டென்டேட்டிவ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் சொல்றாங்க. இவ்ளோ டிஸ்கிரிபன்சி. டென்டேட்டிவ் 65, ஃபைனல் ஃபிகர் 67. இதே தான் ஜார்க்கண்ட்லயும் 2% வித்தியாசம் வந்தது. அப்ப ஜார்க்கண்ட்ல மட்டும் உங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனை வரலையா உங்களுக்கு? இப்போ கர்நாடகால ஜெயிச்சாங்க, தெலுங்கானால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிச்சாங்க, இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த 5 தேர்தலையும் 5 மாநிலங்களிலும் வராத பிரச்சனை இவர்கள் தோற்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும் எப்படி வரும்ன்றதா நம்மளுடைய முதல் கேள்வி. ப்ரொஃபசர் அருணன் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. காங்கிரஸ் கட்சி தான் இந்த சார்ஜ் ரொம்ப தீவிரமா வைக்குது. தோத்த எலெக்ஷனெல்லாம் எலெக்ஷன் செல்லாது அப்படிங்கிறது சிறுபுள்ளத்தனமா இருக்குங்குது பாஜக. அதாவது இந்த விவகாரத்தில் பழைய முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் இந்த மாதிரி இவ்வளோ வேறுபாடுலாம் நாங்கள் இருந்த காலத்தில் அப்போவும் இந்த ஓட்டிங் இயந்திரம் இருந்துச்சு, இவ்வளவு வந்தது இல்லைங்க, எனக்கு புரியல. ஆகவே தற்போதைய தேர்தல் ஆணையம் இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். அதே நான் அப்படியே எதிரொலிக்கிறேன். அவங்க முதல்ல இன்னும் கொஞ்சம் விவாதிக்கணும்னா தமிழ்நாட்டிலேயும் இந்த டிஸ்கிரிபன்சி உங்க அணி 40க்கு 40 ஜெயிச்ச தேர்தலில் வந்தது. அவங்க ஜெயிக்கலையே, நீங்க தானே ஜெயிச்சீங்க. இல்லைங்க, அதாவது வெற்றி தோல்வி ஒரு புறம் இருக்கட்டும் ஹரி. நான் கேட்குறது இந்த மாதிரி வேறுபாடுகள் இத்தனை லட்சம். இப்போ கூட நான் பார்த்து வந்து நீங்கள் 70 லட்சம் நீங்கள் அவங்க 75 லட்சம் 76 லட்சம் 76 லட்சம் ஊடகங்கள் பார்த்து 76 லட்சம். இப்போ இவ்வளவு ஒரு 6 கோடி வாக்காளர்கள், ஆனால் 76 லட்சம் வாக்குகள் வந்து அடுத்த நாள் தான் சொல்லப்படும். ஆகவே 59 அப்புறம் 66% 7% கூடும்னா இதற்கு முதல்ல முறையான ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லட்டும். தேர்தல் ஆணையம் பாஜக காரர் கடந்த எதுக்கு இப்போவே அதெல்லாம் நியாயப்படுத்தி இவர் ஏன் சொல்கிறாரு எனக்கு புரியலை. அவங்க முதல்ல விளக்கு இது வரைக்கும் வந்தது மாதிரி எனக்கு தெரியல, வரட்டும். ஆகவே இது ஒரு விஷயந்தான், அதை பற்றி அவங்க தான் சொல்லட்டும், அதுக்கு பிறகு பேசுவோம். இல்லை, நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்களும் எதிர்கட்சிகளும் பங்கேற்கிற கட்சிகள்லாம் கோர்ட் ஆஃப் லால நிரூபிக்கணும்ல. இது நீங்கள் எங்கேயுமே நிரூபிக்க இங்க குளறுபடி நடந்துட்டு இருக்கு 5-6 வருஷமா தொடர்ந்து சொல்றீங்களே தவிர you have not been able to prove. இல்லை அது ஒரு பாயிண்ட் நான் மறுக்கலை. பட் நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவ்வளவு அதிகமாக இருக்கு என்று தேர்தல் ஆணையம் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லட்டுங்கிறேன். இப்போ தபால் ஓட்டு பற்றி பாஜக நண்பர் சொல்கிறார், அது அந்த தபால் ஓட்டுகளாக இவ்வளவு 76 லட்சம் இதுக்கு வித்தியாசத்துக்கு காரணமாக இருக்கும். அவர் சொல்கிறதுலேருந்தே நான் சொல்கிறேன், இதே தர்க்க நியாய அடிப்படையில். அதனால் நாம் இது ஒன்று தீர்ப்பு சொல்ல வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் வந்து உடனடியாக நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்லட்டும், அது பற்றி வரட்டும். இறுதியாக வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும், அங்கே போய் அதுதான் ஒரு முடிவு வாங்கணுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பளிச்சுன்னு தெரிவது என்னன்னா, ஒரு 7% திடீரென்று எப்படியா கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 76 லட்சம் வாக்குகள் எப்படி அதிகமாகும் என்கிற ஒரு வினா இருக்குது. அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும், நம்ம அதை பொறுத்திருப்போம், பார்ப்போம். பட் அதை விட முக்கியமான பாயிண்ட்டு இப்போ பாருங்கள், பாஜக நண்பர் இந்த நாடாளுமன்ற இதை பொறுத்த வரையில் இவங்க வந்து நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இங்கிட்டு பாகிஸ்தானை பாருங்கள், பங்களாதேஷை பாருங்கன்ட்டு போயிட்டார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க? இதெல்லாம் இந்த மாதிரி கோரிக்கைகளையெல்லாம் எதிர்கட்சியாக பாஜக இருந்த காலத்தில் வச்சது இல்லையா? ஹரி, நீங்கள் கூட சில விஷயங்கள்லாம் கேட்டீங்க. பாருங்கள், இதே அதானி விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு. அப்போவும் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதம் அல்லது ஆய்வு முடியாதுனாங்க. செபி அதுவாக முன் வந்து எதுவும் செய்யலை. கடைசியில் கோர்ட்டுக்கு, இப்போ கோர்ட்டை பற்றி பேசினீங்க, நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லித்தான் செபியே. அப்புறம் செபி அதில் ஒன்றும் இல்லைன்றுச்சு. பார்த்தா செபியினுடைய தலைவர் அந்த பெண்மணி
அவங்க வந்து அதானி குழுமத்தில் ஒரு கம்பெனியில் பங்குகள் வாங்கினாங்க. அது என்னென்னமோ அவங்க விளக்கம். அப்போ இவ்வளவு விவகாரம் இருக்குது. இப்போ பார்த்தா அதை விட பூதாகரமாக கைதி வாரண்டுங்க. அப்போ ஒரு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய தலைவர் இன்றைக்கு என்ன பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இந்த 10 ஆண்டுகள்லேயே உலக பணக்காரர்கள் இப்போ ஏதாவது எங்கே 250 இடத்துல இருந்தவர் இப்போ பெரிய அளவுக்கு வந்துட்டார். இது எப்படி நடந்துச்சுன்னு இதெல்லாம் அப்படியாப்பட்டவர் மீது இல்லை, அப்படியாப்பட்டவர் மீது இன்றைக்கு அமெரிக்காவில் வழக்கு, நான் அந்த வழக்கு டீட்டெயிலில் பார்த்தேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெர்சஸ் அப்படின்னு கௌதம் அதானி பேர், அப்புறம் அவருடைய நெஃப்யூ அப்படி இன்னொரு அதானி, அப்புறம் இன்னும் ஒரு 6 பேர், அவங்கள சேர்ந்து ஒரு 8 பேர். இந்த 8 பேரை வந்து அவங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நான் கவனமாக சொல்கிறேன், குற்றவாளின்னு கூட சொல்லலை. குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் கைது வாரண்ட்டு அப்படின்னு வருது. இதையாவது என்ன ஏதுனாவது அதை பற்றி பேசணும்லங்க, அதை பற்றி விவாதிக்கணும்ல. ஐயா ஒரு சர்வதேச சதி, அமெரிக்க சதிங்கிறாங்க. இது என்ன சொல்கிறது, அதாவது அமெரிக்கா மீது இவ்வளோ ரொம்ப பிரியமும் ரொம்பவும் நேசமும் உள்ளவங்க பாஜகக்காரங்க, மோடி அரசு, அப்புறம் அவங்களுடைய நண்பர் மோடி, இவர் ட்ரம்ப் தான் இப்போ வந்திருக்காரு. ஜனவரி மாதம் அவர் பைடன் நிர்வாகம் நடக்குது. இவங்களுக்கு ரொம்ப நெருக்கலாம் கிடையாது. விசா மறுத்தவங்க நிர்வாகம் இருக்குது. விசா மறுத்தவங்க அவங்க தியரி என்னன்னா அமெரிக்கன் டீப் ஸ்டேட் தான் அவருக்கு எதிராக நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் குழப்பம் ஏற்படுத்துறது என்ன சொல்ல வரேன், பேராசிரியர் அவங்களுக்கு துணை நிற்கணும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம், அதனுடைய ஏகாதிபத்திய நடவடிக்கைகளை அப்பவும் சொல்கிறோம், ஒட்டுமொத்தமான அமெரிக்க மக்களை நாங்கள் எப்பவுமே விமர்சிக்கிறதில்ல. அமெரிக்க அரசு அது ஏகாதிபத்திய குணத்தோடு இருக்குன்னு அது நாங்கள் இப்போ அதோட நீட்சி தாங்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்கள் பேசும்போதெல்லாம் அப்படிக்கு இல்லை, அதை நான் மறுக்கிறேன், அதை ஏற்கவே முடியாது. ஏங்க இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து அவங்களுடைய சட்டம், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே ஒரு நடவடிக்கை. அந்த வழக்கே பாருங்க, நம்ம டிடி விதிநகர் வழக்கு மாதிரி இருக்கு. இன்னார் லஞ்சம் கொடுத்தார், யாருக்கு கொடுத்தார் அதை நாங்க சொல்ல மாட்டோம். அதுல ஒரு உள்நோக்கம் பாக்குறாங்க. இன்னாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும்ல, ஏதோ எதுவா இருந்தாலும் ஆந்திரால ஒருத்தர் கொடுத்தாருன்னா கொடுத்தவர் இன்னார், வாங்கினவர் யார்? இல்லைங்க நான் என்ன சொல்ல, இது பூராமே அப்ப நம்ம ஆய்வு பண்ணலாம்லங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் வர்றேன், அவங்க இது அறகுறையா இருக்கியா, இப்போ ஹரி உங்கள் ஆர்க்கு மட்டும் ஏற்றுக்கிறேன், ஆனால் வழக்கு போட்டாங்க, கைது வாரண்டு வந்திருக்குது. அது வந்து சரியில்லைங்க, அறகுறையா இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து பாஜகவுடைய குரலை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஹரி. அப்படி என்றால் நாம் அவரை கைது பண்ணி புக் பண்ணி அதன் மீது விசாரணை நடத்தலாம்ல, அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சு விசாரணை பண்ணலாம்ல. பேராசிரியரோட குரலை தான் நான் கேட்குறேன். ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறீங்க நீங்கள். மீண்டும் எப்போனா வாங்க, அவர் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. அமெரிக்காவா நம்ம வேண்டாம், நீங்க ஜார்ஜ் சோரோஸ்னு பேர் எடுத்துருவீங்க, அமெரிக்க டீப் ஸ்டேட் இதெல்லாம் சொல்ல போறீங்க. சரி, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி ஜேபிசி நமது பாராளுமன்ற அமைப்பு விசாரிச்சா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாராங்க. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும். அதானியை பத்தி விசாரிக்க ஜேபிசி அமைங்க, என்ன தயக்கம்? பலமுறை சொல்லியிருக்கேன், சீசரின் மனைவி பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா கிளியோபாட்ராட்ட போனால் கந்தலாயிடும். ஆனால் ராமனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நான் பேசுவேன். ஆனால் ஒருத்தருக்கு சொன்னா ஒரு வண்ணான் கேட்டால் ஒரு வண்ணான் கேள்வி கேட்டால் ஜனநாயகம் வந்து அங்கே தீக்குளிக்க சொல்லும் அப்படிங்கிறது தான் நாம தெரியும். சீசரை பற்றி எனக்கு தெரியாது. அடிப்படை என்ன அப்படின்னா, இப்போ ஜேபிசி கூப்பிட்டாச்சுங்க, நானும் நீங்கள் தான் ஜேபிசின்னு வச்சுப்போம். இப்போ அதானியை கூப்பிட்டு நல்ல ஜேபிசியா போடுவோம். இல்லை நான் இருக்கும்போது வேற என்னங்க, ஏதோ ஒரு ஜேபிசி தான் போட்டு போகணும். இப்போ அதானியை கூப்பிடுறோம், அவர் வந்து எந்த செக்ஷனில் என்ன கேட்குறீங்க? இல்லை அமெரிக்காவில் ஏதோ பேசிக்கிறாங்க, என்னன்னு பேசிக்கிறாங்க, நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு பேசிக்கிறாங்க, யாருக்கு கொடுத்தீங்கன்னு பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரா? இல்லை, அவர் உள்ளே இருக்கும்போதும் ஒத்துக்கல, வெளில இருக்கும்போதும் ஒத்துக்கல. சரி, இப்போ சத்தீஸ்கர்லையாவது ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை. ஜெகன் ரெட்டியாவது ஒத்துக்கிறாங்களா? இல்லை. பேரை சொல்லிட்டாங்க, இந்தந்த மாநிலம்னு சொல்லிட்டாங்க, வருடத்தை சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லைங்க. அப்போ ஒத்துக்க சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். பாருங்க, நீங்க ஒருத்தரை பாருங்க, ஒரு வண்ணான் கேள்வி கேட்டா அங்க சீதை அக்னி சாட்சி பண்றதுங்கிறது வந்து தார்மீகம். பேரை கெடுக்கணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க கூப்பிட்டாங்கன்னா, இவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஒருத்தர் வச்சு பேச முடியாது. நீதிமன்றத்தில் போனார்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாயிடும்.
உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, யாருக்கு அசிங்கமாயிடும், எந்த அதாவது சிபிஐயோ அல்லது எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூப்பிடுதோ அதனுடைய பேரை ஒரு வழியாயிடும். எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க? அங்கே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இன்னும் ஆதாரங்களை நிரூபிக்கல. ஆனால் நபரை சொல்லிட்டாங்க, வருடத்தை சொல்லிட்டாங்க. இப்போ நான் கூப்பிட்டு விசாரிக்கணும்னா இங்கே செந்தில் பாலாஜி ஐயா அதெல்லாம் இல்லைங்க, நான் டிரான்ஸ்போர்ட்டோட நிறுத்திக்கிட்டேன், இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை சார், சொல்லிட்டாரு, அவரே வந்து சொல்லிட்டாரு. நீங்கள் அது உள்ளர்த்த ஏதோ கற்பிக்கிறீங்க சார், போகிற போக்கில் அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்ல வர்றது அவர் இல்லைன்னு மறுத்துட்டாரு. இப்போ யாரை கூப்பிட்டு எப்படி விசாரிக்கணும்? சரி, அதுக்காக நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 5 பில்லு பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை சத்தம் போட்டாலும் அங்கே மைக் ஆஃப் ஆகிருக்கிறதுனால அதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மைக்கா இல்லைங்க, ஒரு விவாதமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வெளிநடப்பு செஞ்சால் நான் என்ன பண்ணுவேன்? ஆளை விட்டு உங்களை கூப்பிட்டா வர முடியும்? இருக்கிறவங்களை வச்சு தான் விவாதிக்க முடியும். கத்துறீங்கன்னா கத்துங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். கான்ஸ்டியூஷன் ஆர்டர், அதாவது எஸ்டியில் யாரெல்லாம் சேர்க்கணும் ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு. ஜேஎன்கே லோக்கல் லாஸ் பாஸ் ஆகிடுச்சு. எந்த ஆர்டரும் எங்களுக்கு வந்து நிற்கலை. பப்ளிக் எக்ஸாமில் வந்து அன்ஃபேர்னஸ் நடக்கக்கூடாது. அப்பாவையா கூட சொன்னார், நீட்டை நான் ஒத்துப்பேன், அன்ஃபேர் இல்லாமல் இருந்தால் போருன்னாரா, அந்த லா பாஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு குழப்பமும் இல்லை. இவங்க இப்போது இந்த உதாரணத்தை சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ரொம்ப ரேகிங் செய்கிற காலேஜுக்குள்ளே நீங்கள் படிக்க போயிட்டீங்கன்னா உங்கள் படிப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, ரேகிங் மாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த பாராளுமன்றம் இல்லாமல் போன பாராளுமன்றம் மெஜாரிட்டி இருந்தாலும் அப்படித்தான், 240 இருந்தாலும் இப்படித்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிடன்பர்கில் இப்போ சிபி வந்து சொல்லிச்சு இல்லையா, உடனே நீதிமன்றத்திலேயே நீங்கள் திரும்ப போக முடியல. அதான் அவங்களுக்கு தான் இருக்க. அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ண, சிபியோடைய தலைவி டிக்ளேர் பண்ணது தான், இந்த இடத்துல நான் இதை வாங்கியிருக்கேன் டிக்ளேர் பண்ணதை வச்சு சிபியே சரியான ரெஃபரி இல்லை, சரியான அம்பையர் இல்லை, கூட்டி சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க சரியில்லைங்க, இவங்க விசாரிக்க கூடாது, இவங்களை வச்சு நீங்கள் விசாரிங்கன்னு சும்மா கொளுத்தி போட்டுட்டு பாராளுமன்றத்தை நடத்த முடியாமல் வந்துட்டு, சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற உதாரணத்துக்காக, பாராளுமன்றம் துவங்கவே இல்லை, புரோட்டோன் ஸ்பீக்கரே இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல. புரோட்டோன் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு சண்டை, அதுல கான்ஸ்டிடியூஷன் மரபு மீறல். இதை பாருங்க, 8 தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்காரு, 2 தேர்தலில் தோத்து போயிட்டாரு, இவர் 5 தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயம். மோஸ்ட் சீனியர் மெம்பரை நியமிக்கிறது வழக்கம். கான்ஸ்டிடியூஷனே கொளுத்திட்டீங்கன்னா அங்க இந்திரா காந்தியோட ஆன்மா எப்படி சொல்லும், ஏய் அப்படிலாம் பண்ணிடாத, நான் கொளுத்தின கான்ஸ்டிடியூஷன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நீங்க அடிப்படையில் உங்களுடைய குடும்பத்தையாவது நீங்க மதிக்கணும். அந்த ஆன்மா ஸ்தபிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ பார்லிமெண்ட்டை கெடுக்கணுங்கிற உங்களுக்கு இந்திரா காந்தி மேல பயம் வந்திருக்கு, பிரியங்கா காந்தியை பார்த்து. இப்போ எங்க கான்ஸ்டிடியூஷனை கொளுத்தினவங்களை பார்த்து நான் பயப்படலான்னா நான்லாம் மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி நான் பயப்படுவேன் இந்திரா காந்தி பாமா பேர் சொன்னாலே. ஏன்னா 116 பேரை வெளியில் அனுப்பிட்டு ஒரு பாராளுமன்றத்தை நடத்தி செக்யூலருங்கிற வார்த்தையை உள்ள தூக்கி கொண்டு வந்து போட்டாங்க. அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்போ பாருங்க, செக்யூலர் வார்த்தையை மட்டும் கொண்டு போகல, அவங்க என்ன சொல்றாங்க, எதை சொல்றீங்க பாருங்க, நீங்க எது உங்களுக்கு உறுத்துது பாருங்க. 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, எத்தனை பேருக்கு ஸ்டெர்லைட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன, செக்யூலரை எடுக்க முடியல, எடுக்க முடியலங்கிறதெல்லாம் சேர்த்து தப்பா, எடுக்க முடியலங்கிறதெல்லாம் சேர்த்து தப்பா, கான்ஸ்டிடியூஷனல் வேலை எல்லாரையும் வெளிய துரத்திட்டு எமர்ஜென்சில நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. எடுத்து பாருங்க, எடுத்து பாருங்க, எடுத்து பாருங்க, காலம் வருமா? எப்படி கேட்டீங்களா? இல்ல இல்ல, தூக்க போறீங்க நியாயமா? இல்ல சேர்த்தது நியாயமா? தூக்க போறீங்களா? நம்ம எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாமா? அது நியாயப்படுத்த தூக்கலன்ற சேர்த்தது முறையா தவறா? இல்ல, ஒரு வரியில சேர்க்கப்பட்டது, அவ்வளவுதான். ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு தான் இந்த இங்கே இருக்கும் பண்டகங்கள் எல்லாம் சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்டதுன்னு போர்டு வைக்க வேண்டியிருக்கும். எனக்கு அது வாசனையே சொல்லிவிடும், நான் போர்டு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க செக்யூலர்னு பேர் வச்சுக்கோங்க, வைக்காம போங்க. நான் இந்தியாவை தான் நடத்துறேன், இந்திய பாரம்பரியம் சனாதனம்னாலே செக்யூலர் தான், அதுல ஒன்றும் கேள்வியே கிடையாது. அந்த வார்த்தை உறுத்துது இல்லைங்க, உறுத்துதுங்கிறது வேற விஷயம். காலம் இருந்துச்சிங்க கத்தின, அதுக்காக உங்களை ஆளை கொள்ற அளவுக்கு நான் ஆள் இல்லை. ஆனா நீங்க எங்கெங்கெல்லாம் எங்க வரணும் முக்கியமா அப்படின்னு கேட்டா, இந்த பாராளுமன்றத்தில் இன்னும் பாஸ் பண்ண வேண்டிய பில் அதிகமாக இருக்கு. கத்துவீங்க, இன்னும் எத்தனை எலெக்ஷனுக்கு இவிஎம் பிடிச்சிட்டு தொங்குவீங்க இப்ராஹிம்? ஆமா, அதாவது முதல்ல அவர் சொன்னது கேட்டீங்கன்னா, செக்யூலர்
அரசியலமைப்பு சட்டம் அப்படின்லாம் பேசும்போது ஐயோ என்னடா இது வலதுசாரி சிந்தனையாளர் தான் பேசுறாரா இல்லாட்டினா இடதுசாரியா இல்ல அண்ணன் இது ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு சரியா கேட்கல. செக்யூலர்ங்கற வார்த்தை பிரச்சனையா சொன்னார். இந்திரா காந்தி அம்மா சேர்த்துட்டாங்கன்னு குத்தமா சொன்னாரு. இல்ல சரியா லைன் கேட்கல. கொண்டு போற மாதிரி ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா இனிஷியலா கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு தென் அப்படி யூ டர்ன் பண்ணுவாரு. அது வந்து வலதுசாரியோட யூ டர்ன். அது அந்த இடத்துல தெளிவா ஒரு பாயிண்ட் தீர்ப்பு கொடுப்பாரு. முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாரு, பார்த்தா அந்த பக்கம் வந்துருச்சு. ஆமா, திடீர்னு என்னடா இதே டிடிஎஸ் என்னதான் பேசுறாரா இல்ல சாலமன் பாப்பா பேசுறாரான்ற அளவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஏன்னா சில கருத்துக்கள் சொல்லும் போது இங்க ஒரு லைட்டர் நோட் சொல்றேன். பேராசிரியர் அருணனுக்கு தான் சாலமன் பாப்பையோட டோன் இருக்கும். ஒரே ஊருக்காரங்க பாருங்க. எனக்கு பலமுறை அவர் பேசும்போது பாப்பையோட டோன். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு காரணம் தான் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் பாதுகாக்கிறேன்ற பேர்ல தொட்டே பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கவில்லை என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலத்துல இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் வீழ்ந்திருக்குமா இருந்திருக்குமா என்பது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச போக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருப்போம். இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உண்மையாக இவர்கள் பாஜகவினர் மதிக்கிறார்களா? இது உண்மையான நம்மளுடைய வாஜ்பாய் அவர்கள் சொன்ன ராஜ் தர்ம அவரிடம் கேள்வி கேட்கிறாங்க 2004 ஒரு இந்திய நாட்டை அரசாள்பவர் எதை கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் போது அருமையாக சொன்னார், ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சொன்னார். அந்த ராஜ தர்மம் வந்து இந்திய நாட்டு பிரதமர் இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களிடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்றதுக்கான யதார்த்தம் பல கூற்றுகள் இருக்கு. அதாவது பல்வேறு துறைகளை இன்றைக்கு ஒருவரிடம் இந்த மோனோபோலிசம் சொல்லி மகாராஷ்டிராக்கு போனீங்க, மக்கள் அதை ஏத்து நாங்கெல்லாம் சொல்லவே இல்லை. அதாவது மக்கள் இடத்துல எல்லாத்தையும் சொன்னோம், அந்த கருத்தோட இதையும் சொல்றோம். மக்கள் இடத்துல அதானி இதை வந்து மகாராஷ்டிரா தேர்தல எத்தனை முறை பேசுனீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், மக்கள் இடத்துல இருக்கிறத தான் சொல்றோம், இல்லன்றத சொல்லல. அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டது மக்கள் தீர்ப்பு தானே முக்கியம். தாராவில பேசுனீங்க. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதாவது நீங்க கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு அடிஷனல் பாயிண்ட் நம்ம வந்து இங்க வேலை பண்ண வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த இப்ப நம்ம பாத்துட்டு வரோம் அதானி அவர்கள் மீது இண்டிக்மெண்ட், அதாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க் இங்க இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட இண்டிக்மெண்ட் கிட்டத்தட்ட 54 பேஜ் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு வந்து அதானி குழுமம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, த FCPA அதாவது வெளிநாட்டு ஊழல் தடுப்பு சட்டம் எங்கள் மீது கிடையாது, அது அப்ளை ஆகாது அப்படின்ற வார்த்தையே எங்க பேர்ல கிடையாது. கௌதம் அதானின்ற பேரே கிடையாது. நல்லா பாருங்க, முதல் பேஜ்ல கௌதம் அதானின்ற பேர் தான் முதல் பேர் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, FCPA அவங்க வந்து அப்ளையே பண்ணல, அதை எடுத்துட்டே அவங்க வரல, அந்த FCPA வார்த்தையை அதுல உள்ளிட்டு கொண்டு வரலன்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 3ல the 4th லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. The Identify of Conglomerate சொல்லிட்டு அதுல Foreign Corrupt Practices Act டைட்டில் 15 யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோட் 78DD வருது பாருங்க. இதெல்லாம் நேரடியாக இன்றைக்கு 54 பக்கம் இண்டிக்மெண்ட், அதாவது யூஎஸ்ல கொடுக்கப்பட்ட இண்டிக்மெண்ட். இது எல்லாமே அதானி மீது கொடுக்கப்பட்ட. இதுல இருந்து நான் தண்டனை இல்ல, அது குற்றச்சாட்டு தானே. அதாவது இண்டிக்மெண்ட்ன்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் மீது சார்ஜ் ஷீட் மாதிரி, அது அவ்வளவுதான். சார்ஜ் ஷீட்டும் கிடையாது. யூஎஸ் ஜுடிஷியல் சிஸ்டம் வேற மாதிரி, பட் குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றச்சாட்டு தானே. let me explain ஹரி, let me explain. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டிக்மெண்ட் அப்படின்றது ஒருத்தர் மீது வாய்மொழியாக குற்றம் சாட்டுவது வேறு. இதே இண்டிக்மெண்ட் ஆவணப்படி குற்றம் சாட்டுவது தான் இண்டிக்மெண்ட். இப்போ இந்த இண்டிக்மெண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய SEC, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ஒரு சிவில் சூட் போடுறாங்க. இது இல்லாம இது வந்து கிரிமினல் கோர்ட்ல தனியா போடப்பட்டது நியூயார்க்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல. இது இல்லாம சிவில் கோர்ட் தனியா போடப்பட்டு அதுக்கு தனி, இதோட சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பிடி வாரண்ட் போட்டுருக்காங்க. மொத்தம் யார் யார் பேர்ல போட்டிருக்காங்கன்னா, கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின், ரஞ்சித் குப்தா, சைரல் கபின்ஸ், சௌரப் அகர்வால், தீபக் மல்ஹோத்ரா மற்றும் ரூபேஷ் அகர்வால் இவர்கள் பேர்ல போட்டிருக்கிறது தான் இன்றைக்கு இந்த இண்டிக்மெண்ட். இந்த அதெல்லாம் போன வாரமே இத பத்தி வீடியோ வெச்சோம். இப்போ என்ன செய்யணும்ங்கறீங்க? இல்ல அதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லலாம். என்னன்னா, இன்னைக்கு இத பத்தி ஏன் இன்றைக்கு இவ்வளவு விவரமா சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு பத்திரிகை நாளிதழெல்லாம் படித்தேன். அதானி குழுமத்தின் சார்பாக
அட்வொகேட் முகுல் ரோக்திகி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னட்டு எஃப்சிபி அதுக்கு அப்ளை ஆகாது. அவர் வந்து யுஎஸ் சிட்டிசன் கிடையாது. அவர் தான் அதை சொல்லிட்டு அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கருத்தை நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியலன்னு வேற மலுப்புறாரு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இவர்களுக்கு ஏன் இத்தனை பேருக்கு அதானி உண்மையாலே குற்றம் சாட்டலன்னு வைங்க, அவர் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் லாயரை வச்சு அங்க இருக்க வழக்கு நடத்திட்டு போறாரு. இங்க நீங்க நாடாளுமன்றத்துல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைங்க, கேட்கிறபடி நீங்க அந்த நோட்டீஸ்க்கான பதில கொடுங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் கேக்குறேன். அதான் சூர்யா சொல்றாரு, என்ன பிரச்சனை கேட்போம் அவர்கிட்ட. இல்ல ஏன் காப்பாத்துறீங்க? இல்ல இப்போ பாராளுமன்ற செஷன் ஆரம்பிச்ச உடனே கத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. யாராச்சும் ஒரு எதிர்கட்சியில எந்திரிச்சு நின்று இது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா? அதானின்ற பேரை யூஸ் பண்ணுறாங்களா? ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? சபையில் இல்லாத ஒருத்தர் பேரை நம்ம பாராளுமன்றத்தில் யூஸ் பண்ண முடியாது, ரூல்ஸில் இருக்குது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் வந்து பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? இல்லை வேறு யாரையாச்சும் பற்றி பேச முடியுமா? பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச முடியாது. இப்போ நீங்கள் அந்த குற்றச்சாட்டு அமெரிக்காவிலேருந்து ஒன்று வந்திருக்குன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது நீங்கள் ஆட்சி செய்த சத்தீஸ்கர், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக. உங்கள் சத்தீஸ்கர் அரசாங்கமே இந்த குற்றச்செயலே நடக்கலைன்னு சொல்லுது. ஒரே நிமிஷம், திமுக உங்க திமுக கூட்டணி அரசு வந்து இந்த இது நடக்கலன்னு சொல்லுது. அப்ப நீங்க அவர்களுக்கு முரண்படுகிறீர்களா? உங்க சத்தீஸ்கர் அரசு அதாவது ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சூர்யா உங்கள்ட்ட தான். என்னன்னா, அதாவது கையில காசே வாங்காத அண்ணன் செந்தில் பாலாஜியை நீங்க அமலாக்கத்துறை மூலியமா 465 நாள் வச்சிருந்த போது அவர்கள் நீதிமன்றத்தில் போய் போட்ட வழக்குல தான் அவர் உள்ள போறாரு. நாங்க போய் எந்த வழக்கையும் போடல. பணம் கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. திருப்பி கொடுத்ததுல பாதி பேருக்கு கொடுக்கலன்னு அவங்களா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமே வந்து இது எப்படி ஏத்துக்க முடியும்? கொடுத்திருக்காரு. அதை நீங்க போய் படிங்க. இப்போ செந்தில் பாலாஜி பணமே வாங்கல அப்படின்றது உங்க வாதம்னா, இதுலயே அதானி விஷயத்திலயும் சரி மற்ற ஊழல் குற்றச்சாட்டுலயும் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? 1000 பேர் பணம் கொடுத்து ஏமாந்து வலியவர்கள் அவர்களை ஏமாற்றி 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கி வேலை கொடுத்து ஏமாத்தி பேசுகிறீர்கள் என்றால் ஊழலுக்கு அப்படின்றது மக்கள் முன்னாடி நிரூபணம் ஆயிடுச்சு. ஓகே, வாட் இஸ் யுவர் பாயிண்ட் இப்ராஹிம்? உங்க பாயிண்ட் அதான் சொல்ல விட மாட்டாருங்க. பாருங்க, அதாவது என்னன்னு தெரியல, அண்ணன் செந்தில் பாலாஜி பேரு பேசினா அண்ணாமலையும் பதறாரு, இங்க இருக்கக்கூடிய எஸ்.ஜி. சூர்யாவும் பதறாரு. என்ன தெரியல, தெளிவா சொல்றேன். இல்ல கேளுங்க, பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்படும் போது உங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன? அமலாக்கத்துறை சார்பா சொல்லுங்க. நீங்களே அமலாக்கத்துறை சார்பா பிணை வழங்கப்படும் போது பிணை வழங்கும் போது அவர் அமைச்சர் இல்ல, அமைச்சரா இருந்திருந்தா பிணை கிடைத்திருக்காது. இப்ப அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நீங்க ஏன் வழக்குல இந்த நீங்க சொல்றீங்க, நீங்க இப்ப கருத்தெல்லாம் எடுத்து வச்சீங்களா? இந்த கருத்து எதுவுமே ஏன் அமலாக்கத்துறை கோர்ட்ல எடுத்து வைக்கல? தண்ணி குடிங்க, நான் சொல்றது கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க கருத்து பேசுங்க. உங்க கருத்து நானும் கேட்கிறேன், மக்களும் கேட்பாங்க, நான் பேசுறதையும் மக்கள் கேட்க போறாங்க. ஒரு சரிங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் வழக்கு அமலாக்கத்துறையின் சார்பாக போட்டிருக்க வழக்கோட கன்விக்ஷன் ரேசியோ எவ்வளவு தெரியுமா? 0.5%. இதைத்தான் நாங்க சொல்றோம். அதாவது தேஷ்பாண்டே அவர்கள் சிறப்பு நீதிமன்றம் மகாராஷ்டிரால கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நத்தை வேகத்துல ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. முயல் வேகத்தில் போய் பிடிக்கிறீர்கள், நத்தை வேகத்துல ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்கன்னு கேட்கிறாங்க அமலாக்கத்துறை சார்பா. சரி, அந்த கருத்தெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு அதானி குறித்து நாங்க ஏன் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 அதானி சாகர் அதானி வீட்டுல FBI ரைடு பண்ணுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் டிடிஎஸ்க்கு மெயினா நல்லா தெரியும், தியானா துக்ளிக் பத்திரிகையாளர் அவருக்கு நல்லா தெரியும். செபில அவன் இல்ல, அவர் பத்திரிகையாளர் தான். எனிவே அதாவது மட்டும் துக்ளக்ன்ற வார்த்தையை முன்னாடி கொண்டு வர்றாரு, வாசகர் வட்டம். ஓகே, ஆமா, சரி, ஓகே. எனிவேஸ், ஆக மொத்தம் அண்ணனுக்கு நல்லா தெரியும், செபி வந்து
நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய பணம் சார்ந்து ஒரு பங்கு சந்தையில ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்தின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் அந்த முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது 2026 சாகர் அதானி வீட்டுல ஒரு மிகப்பெரிய ரைடு நடந்திருக்கு. அதுல மிகப்பெரிய இந்த அதானி குழுமம் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபைல்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் போது இதை நேரடியா FBI வந்து மாதிரி பூச்சி அவர்களுக்கு அனுப்பப்படுது. அதை ஏன் வெளிக்கொண்டு வரல? மக்களுக்கு தேவையான மக்களுடைய பணம் முதலீட்டாக இருக்கிற காரணத்தினாலதான் இதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கேட்கலாம். திரு சூர்யா சுருக்குமா. இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். இப்போ வந்து சாவர்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு இறையாண்மை அப்படி என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து கைது செய்யுங்க, சிறையில் வைங்கன்னு உங்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிற 2013ஆம் ஆண்டு இதே அமெரிக்காவில் புரூக்ளின் நகரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் சோனியா காந்தி அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது. எதற்காக சம்மன் கொடுக்கப்பட்டதுன்னா, சீக்கியர் கலவரத்தில் தொடர்பு பட்ட சஜ்ஜன்குமார் அவர்களையும் ஜெகதீஷ் டைட்லர் அவர்களும் இவர் பாதுகாக்கிறார் என்ற கருத்தில் சம்மன் கொடுக்கப்பட்டு அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அன்னைக்கு NDA தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் பாதல் ஆகட்டும், அன்று பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் ஆகட்டும், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்திய நாட்டு விஷயத்தில் வெளிநாடு தலையிடக்கூடாது, ஏனென்றால் இந்திய நாட்டின் இறையாண்மை பேணி காக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்து சொன்னாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? மோடி அவர்கள் மீது பழி போடலாம், பிஜேபி மீது பழி போடலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு இந்திய குடிமகன் நீங்க ஆளக்கூடிய பல மாநிலங்களுக்கு 1000 கோடிகள் ரூபாயாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் தெலுங்கானாவில் உங்க மாநில அரசாங்கத்திற்கு 100 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்து ஒரு பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் ரேவந்த் ரெட்டி தெளிவா சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட காசெல்லாம் ஊழல் செய்த காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஊழல் செய்த காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார். ஊழல் செய்த காசெல்லாம் எங்கள் மாநில வளர்ச்சிக்கு தேவையில்லை என்று சூர்யா அவர்களே தெளிவாக ரேவந்த் ரெட்டி சொல்லிவிட்டார். மாநிலத்தில் 2018 to 24 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருந்தது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுல பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் ஒண்ணு கூட வராம விசாரிக்க கூடாது. உங்களுக்கு ஜேபிசி என்ன தயக்கம்? அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. இறுதி கேள்வி ஜேபிசி விசாரணை வேண்டும் கேட்டீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பாராளுமன்றத்தில் தலைவரோ எழுந்து விசாரணை வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை? நீங்க சொல்ற சாவரிட்டி ஆங்கிள் வைப்போம், சாவரிட்டி ஆங்கிள் வைப்போம். அவங்க ஒன்னும் நியூயார்க் கோர்ட் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு இது பண்ணல. இந்திய நாட்டுடைய இந்திய பாராளுமன்றத்தோட ஜேபிசி கேட்கறாங்க. அடிப்படையில் ஒரே ஒரு செகண்ட் ஹரி 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 இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. ஹரி ஒரு செகண்ட் அந்த நீதிமன்றத்துல ஒரு செகண்ட் இத வந்து சின்ன தெளிவு மட்டும் படுத்தணும். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அமெரிக்க பிரச்சனை போலவே சித்தரிக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் சரிங்க. அதாவது அமெரிக்க பிரச்சனை போலவே இது சித்தரிக்க வேண்டாம். எங்களுடைய கேள்வி என்பது கிட்டத்தட்ட 8700 கோடி ரூபாய் எல்ஐசியுடைய பணம், அதாவது நம்மளுடைய இந்திய குடிமக்களுடைய பணம். கடைசி காலத்தில் எனக்கு பென்ஷனாக வரும், என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், என் பிள்ளையை படிக்க வைத்திடலாம் என்று தன்னுடைய சிறு சேமிப்புகளாக வைத்திருக்கக்கூடிய எல்ஐசி பணம் 8700 கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கேள்வி. இது போல பல முதலீட்டாளர்களுடைய இந்திய ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த பாயிண்ட்ல 8700 கோடி ரூபாய் எல்ஐசி நேரடியாக நஷ்டமாயிருக்கு. ஆல்ரெடி முதல் தடவை ஒரு டைம் நஷ்டமாயிருக்கு, இந்த டைம் ரெண்டாவது டைம். இந்த பணம் நஷ்டம் எனக்கு எப்படி லாஸ்? டைரக்டா சொல்லுங்க. 8700 crore டைரக்ட் கேபிட்டல் ஆப்பர்சூனிட்டி லாஸ். இல்ல டோட்டல் எஸ்டிமேஷன் ஆப்பர்சூனிட்டி லாஸ் வந்து 10,000
இல்லை அவங்க டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ன்னு காட்டல. அவங்க கேட்குறதே முதல் முறை முதலீட்டிலே கிட்டத்தட்ட 2000 கோடி ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆச்சு. இந்த முறை 8700 கோடி ரூபா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ், அதை தாண்டி தான் போகுது. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் எல்லாம் அவங்க ஒத்துக்கல. டைரக்டா எல்ஐசியோட மேலாண்மை இவர் பேசியிருக்கிறார், மேனேஜர் பேசியிருக்கார், போய் பாருங்க, அந்த எல்லா டிவிலையுமே வந்திருக்கு. இந்த முறை நாங்கள் தவறு செய்து விட்டோம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் கேட்கறது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பிரச்சனைனா, அதானி அவர்களுக்கு தொடர்ந்து 24 பொதுத்துறைகளும் நீங்க ஏன் தாரை வார்த்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒரு பக்கம். 2013 நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மொரீஷியஸ்ல இருந்து 20,000 கோடி ரூபாய் நேரடியாக மணி லாண்டரிங் செய்யப்பட்டது என்று அன்னைக்கு இருந்த ஆபீசர் நஜீப் ஷா அவர்கள் அன்றைக்கு இருந்த செபியுடைய தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். அதுல எங்களிடம் சிடி இருக்கிறது, எங்களிடம் அதுக்கான ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி உங்களோட ஆட்சி வந்துருச்சு. செபியுடைய தலைவர் 5 வருஷத்துல அதானிக்கு கிளீன் ஷீட் கொடுத்துட்டாரு. என்டிடிவிக்கு எடிட்டர் அதுல ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. எப்பனா செபியில இருந்து அவர் விலகினதுக்கு அப்புறம். அப்ப எந்த அளவுக்கு என்டிடிவி இருக்கு, அதானியிடம் இருக்கு. அதானியிடம் இவர் எதை கொடுத்தார், எப்படி அந்த இடம் கிளீன் ஷீட்டாக பெறப்பட்டது, அவருக்கு எதை இவர் பங்கீடாக திரும்பியும் லாபமாக என்டிடிவில ஒரு பங்குதாரரா ஆக்கினார். அப்ப எந்த அளவுக்கு தெளிவாக இந்த விசாரணை நடந்திருக்கும். இதுதான் இங்க வச்சிருக்க. தாண்டி மக்களுடைய வரி பணம், குடிமக்களுடைய பணம், இதெல்லாம் இருக்கிறனால தான் நாடாளுமன்றத்தில் விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை? நான் திரும்பவும் சொல்றேன், விசாரின்னு நான் என்ன கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி சொல்றீங்க. விசாரிக்கிறதுனா அவர் மேல குற்றச்சாட்டு, முதல்ல அவர் இதுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்லணும். அதற்கு அவர் ஆதாரம் கேட்டாருன்னா காட்டணும். அவர் ஆதாரம் கேட்ட உடனே இருங்க அமெரிக்காவில் காட்டுவாங்க, அப்புறம் நான் காட்டுறேன். அமெரிக்கா மட்டும் இல்ல சார், நீங்க கென்யா எவ்வளவு நாடுகள் அவங்க மேல சந்தேகத்தை எழுப்புறாங்க பாருங்க. இங்க இருக்கிறவங்களே மறுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிறவங்களே மறுக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் மறுத்திருக்கணும்? அதிகாரிகள் தான் மறுத்திருக்கணும். நீங்கள் அங்கே அமெரிக்காவில் சொல்லியிருக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, இந்த அதிகாரிகளுக்கு சோலார் காரனுக்கு அதிகாரிகள் கொடுத்தோம் தான் சொன்னோம். அந்த அதிகாரி யாராவது மறுத்தானா பாருங்க, ஒன்றும் மறுக்கவே இல்லை, வாயும் திறக்கவே இல்லை. அமைச்சரே மறுக்கிறாரு, செந்தில் பாலாஜி ஐயாவே சொல்றாரு, சத்தீஸ்கர்லேயே சொல்றாங்க. ஆனால் மமதா பானர்ஜி சொல்றாங்க, ஏங்க அதானின்னு சும்மா உட்காந்துருக்கீங்க, வேற ஏதாவது மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு உங்க மமதா பானர்ஜி சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறீங்க. பவார் ஐயா ரொம்ப முடியல, அவர் வேண்டப்பட்டவர் இல்ல பாருங்க. பவார் எல்லாருமே வேண்டப்பட்டவர். அதானிக்கு பாருங்க ஒரு வியாபாரிக்கு எல்லாருமே வேண்டப்பட்டவர் தாங்க. அதுல என்ன இருக்குது? இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, FCPA அப்படிங்கிறது வெறும் குடியுரிமை மாற்றம் மட்டும் இல்ல. அமெரிக்காவில் குற்றம் நடந்தாதான் நீங்க FCPAவே கொண்டு வர முடியும். இவங்க சொல்றது குற்றச்சாட்டு நடந்ததுங்கிறது இங்க பொறுத்த வரைக்கும் FCPA சட்டம் படி வெளிநாடுகள்ல லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் மேல FCPA இதே குற்றச்சாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இன்வெஸ்டர்ஸை ஏமாத்தி பணம் வாங்குறாரு. FCPA விரிவாக்கம் என்ன? ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். இங்க பாருங்க, FCPA அந்த நாட்டில் நடந்ததுக்கு மட்டும்தான் முதல்ல கொண்டு வருவாங்க. இந்த குற்றச்சாட்டுல பேசியிருக்கிறது என்னன்னா, அமெரிக்கால முதலீடுகளை பெறதுக்கு முயற்சி பண்ணாருன்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை தாங்க. ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் சார், இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பிரேக்குக்கு முன்னாடி 6 நிமிஷம் நீங்க சொல்ற கருத்து தப்பா இருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. ப்ரொஃபசர் அருணன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஒரு வார்த்தையை சொன்னாரு. கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் அந்த சப்ஜெக்ட் போவாங்க. சிஏஏவோ அல்லது யூசிசியோ அம்பேத்கர் சொன்னதா மறுத்ததா, ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னதா, பிஜேபி அம்பேத்கர் சொன்னதுல இருந்து மறுதலித்து காரியம் செய்ததா அப்படின்னு பேசுனீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுவேன். ப்ரொஃபசர் அருணன் இல்லை ரொம்ப நேரமாக நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல. சரி பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல. இல்லை இப்போ நண்பர் ரவிச்சந்திரனும் சரி, பாஜகக்கார சூர்யாவும் சரி, அவங்க பாருங்கள், அவங்களுடைய பேச்சை கேட்கிற நேயர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை விடுவேன். அவங்க பாருங்கள், அதானி நிரபராதின்னு இப்போவே அவங்க தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவனில ஐயா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதை விசாரிக்கணும்னு சொன்னால் ஐயோ அவங்க எப்படி தெரியுமா, அதில் ஒன்றுமே இல்லைங்க, என்ன குற்றச்சாட்டு. அதுலேயும் ரவிச்சந்திரன் ஐயா அவர் மீது வழக்கு போட்டு அசிங்கமாக போகுமியா. யாருக்கு அசிங்கம்? புலனாய்வுத்துறைக்கு அசிங்கமாக போகும், அமலாக்கத்துறைக்கு அசிங்கமாக போகும். அவருடைய கவலை பாருங்க. இந்த மாதிரி கவலையெல்லாம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சுபுஷரனை கைது செய்யும் போது வரல, டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலை கைது செய்யும் போது வரல, தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது வரல. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், ஐயா நீங்க வழக்கு போறீங்க, ஏன் ஜாமீன் தர மாட்டேங்குது? ஜாமீன் கூட தர முடியாதியா, அவ்வளவுதான், பூரா வழக்கெல்லாம் கெட்டு போச்சு, அவ்வளவு இதா.
ஆனால் அதானி விவகாரத்தில் மட்டும் பாருங்க, எவ்வளவு பந்த பாசத்தோட, எவ்வளவு பற்றோட, எவ்வளவு பிரியத்தோட, ஐயா அசிங்கமா போமியா. இதிலிருந்தே தயவு செய்து நேயர்களே புரிந்து கொள்ளுங்கள், அதானிக்கும் மோடி அரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அத்தியந்த உறவு எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள நான் அடிப்படையாக மீண்டும் அதான் கேட்குறேன். நீங்கள் மிச்ச வழக்குகள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பிரயோஜனமே இல்லை. இது நாட்டுக்கு ஒரு அசிங்கம். இந்த நாட்டுடைய ஒரு தொழிலதிபர் இந்த மாதிரி ஊழல் செஞ்சிருக்கார் என்று இன்னொரு நாட்டில் வழக்கு வருது. இது இப்போ புதுசாக கிளம்புனது அல்ல. ஏற்கனவே இதை பற்றி ஏகப்பட்ட விவகாரம், அதான் நான் ஹிடன்பர்க் ஏற்கனவே சொன்னேன். அதை ஒட்டி இதுவும் வருது. நான் என்ன கேட்குறேன், ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை வச்சு ஒரு விசாரணை நடத்தி சொல்லுங்களேன், விசாரிங்களேன், ஒரு கேஸை புக் பண்ணி விசாரிங்களேன். ஆனால் அதுவே முடியாது என்றால் மற்றவர்களுக்கு ஒரு பார்வை, அதானிக்கு மட்டும் ஏன் இந்த தனி பிரியம்? ஒன்று, அதனால தான் இவ்வளவு அந்த போராட்டம். அது சபையை முடக்குவதல்ல, ஒரு நியாயமான கோரிக்கைக்காக நம்முடைய எம்பிக்கள் அங்க போராடுறாங்க. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை பிராங்கா சொல்லுங்க, ஆண்டு காலம் முடிச்சது. அதானி பிரச்சனை வரலானே ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு முடக்கிருப்பீங்க தானே? ஏதாவது ஒரு கோல நாட்டுல பிரச்சனை என்னங்க முடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? இல்லங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. முடக்கணுங்கிற எண்ணத்தோடு முடக்கிறது இல்லைங்க. அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சு போகும்லங்க. சரி, அதுக்கு தான் நான் சொல்றேன், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே நேரத்தில் அடுத்த 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னங்க, 1.5 ஆண்டு காலமாக மணிப்பூர்ல 2 இன மக்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குது அந்த மாநில அரசு. பிரதம மந்திரி அந்த ஏரியா பக்கமே எட்டி கூட பார்க்கல. 1.5 ஆண்டு காலமாக 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தலைநகரத்திலேயே ஊரடங்கு உத்தரவு. இப்பதான் செய்தி பார்த்துட்டு வரையும் 13 நாட்களாக அங்க கல்வி நிறுவனங்கள் நடக்கல. குறிப்பாக மலைவாழ் மக்கள் மீது கடுமையான பாதிப்பு, அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு, கடுமையான தாக்குதல். அதை பத்தி பேசுவோம். மிக முக்கியம் என்றால் ஏன் அதெல்லாம் பேசுவோம் என்னன்னு இது போன தடவை வரும்போது ஒரு 1.5 வாக்கியம் பதில் சொல்லி முடிச்சாரு. அதுக்கு பிறகு விவகாரம் முடியலைங்க. அதனாலதான். அதே போல உத்தரப்பிரதேசத்துல சம்பல் நீங்களே குறிப்பிட்டீங்க ஆரம்பத்துல. கலவரம் ஏங்க, ஒரு மசூதி இருந்தா போச்சுங்க. ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்தை முடிச்சாச்சு. இப்ப அடுத்து மசூதியா தேடுறாங்க. சம்பல்ல ஒரு மசூதியா, அந்த மசூதிக்கு கீழே ஒரு கோயில் இருந்துச்சா இல்லையா என்று திடீர்னு சர்வே. இப்ப அஜ்மீர்ல கூட அதே போல ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போக அந்த கோர்ட்டு ஏற்றுக்கொண்டிருக்கு அந்த வழக்கை, கீழ்மை கோர்ட்டு. ஆனால் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. இந்த பாபர் மசூதியை தவிர இதர வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்கோ அப்ப அதே போல அப்படியே தான் அது பராமரிக்கப்படணும், அதிலே மாறுதல் கூடாது என்று 1947 இருந்த நிலைமைதான் என்று ஒரு சட்டம். அந்த சட்டம் இன்னும் இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை மதிக்காம இப்ப சர்வே பண்ண போய் தானங்க அந்த மக்கள் இயல்பாக பாருங்க, வழிபாட்டு தலத்தை சர்வே பண்ண அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. பாபர் மசூதி என்ன பண்ணாங்கன்னு ஆகவே கொந்தளிச்சா 5 முஸ்லிம் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. இதே உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த சாமியாருடைய ஆட்சியில். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை வச்சு பேசினா இன்னும் முக்கியமான பொருளாதார பிரச்சனைகளை நாங்க எழுப்புறோம். ரூபாயினுடைய நாணய மதிப்பு என்னாச்சுங்க? 84,500 ரூபாய்க்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன 84, 41 பைசாவோ 42 பைசாவோ? இவர் ஆட்சிக்கு வரும்போது 61 ரூபா தானுங்க. தான் ஆட்சிக்கு வந்தா 40 ரூபாயா குறைப்பேன், அதான் ரூபாய் மதிப்பை உயர்த்துவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 84,500 நோக்கி போயிட்டு இருக்கு. 84,500 ரூபாயை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாமா? ஆகவே இது முக்கியமான பிரச்சனைகளை பேச வேணும்னா நாங்க உங்களை நீங்க பாட்டு பேசுங்க. நாங்க பாட்டு ஒருத்தர் பாருங்க எவ்வளவு அகந்தையோட சொல்றாரு, போய் 5 மசோதா நாங்க நிறைவேற்றிட்டோம், அப்படித்தான் செய்வோம். எதிர்கட்சிகள் போராடும்போது அவங்க கூப்பிட்டு பேசுங்கள ஐயா. என்ன விஷயம்? ஒரு இது ஆனா நாங்க மசோதாவை நிறைவேற்றி விட்டோம் பாருங்கள் என்றால் அது அகந்தை தான் அந்த பேச்சு. மசோதா பற்றி விவாதம் நடத்தாமலே நிறைவேற்றுவது என்பது அகந்தை தான். பாராளுமன்றத்திலே நடத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வேற என்ன பண்றது? மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்க செய்யறோம். மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தீர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதானி குறித்து நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் சொல்றேன். இன்னைக்கு கேரள முதல்வர் தலைமையில அதானி விழுஞ்சியம் போர்ட்டுக்கு சப்ளிமெண்டரி கன்செஷன் அக்ரிமெண்ட் ஒன்று கையெழுத்தா இருக்கின்றது.
அதாவது அதானிக்கு 40 ஆண்டுகள் அந்த துறைமுகத்தை ஆபரேட் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட உரிமம் இன்று முதல் 65 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அப்ப 25 ஆண்டு இன்னும் அடிஷனலா கொடுத்திருக்கீங்கன்னா அதுல என்ன ஊழல் இருக்கு, அதுல என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு முதல்ல நாங்க விசாரிக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஊழல் குற்றச்சாட்டு நம்ம விசாரிக்கலாம். அடுத்தது உத்தரப்பிரதேசத்துல சாமியார் ஆட்சி சொல்றீங்க. அதை முதல்ல நான் மறுக்கிறேன். யோகி ஆதித்யநாத் என்ற கூடிய ஒரு முதல்வர் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க. சமீபத்துல இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தது. குண்டர்கி அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி குண்டர்கி அப்படின்ற சட்டமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசத்துல 65% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி 1,70,000 வாக்குகள், அதாவது 1,44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சமாஜ்வாதி கட்சியை தோற்கடித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் பாஜக குண்டர்கில 30 ஆண்டுகள் கழித்து பாஜக எம்எல்ஏவை அமர வைத்திருக்கிறார்கள். அதனால் உங்களின் பிளவுவாத அரசியல் நிகழ்ச்சி நிறைவு செய்யும். நரேந்திர மோடி அவர்களுடைய நன்றி நன்றி. இந்த காட்சிகள் பாராளுமன்றத்தில் அடுத்து தொடரும்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த வார்த்தை நீங்க தொடரணும்னா இங்க பார்லிமெண்ட்ல வெள்ளிக்கிழமை அடுத்து தொடர்ந்து அதை பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும் நிகழ்ச்சியில் பங்குண்ட. இல்லை இன்னைக்கு இன்னும் ப்ரொடக்டிவா நடந்து வாதம் பார்லிமெண்ட்ல நடக்கல. பார்க்கலாம் இன்னைக்கு அடுத்த வாதம் எப்படி நடக்க போகுது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.